தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி தஞ்சை மறை மாவட்டத்தின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், மோனிசா என்பவருக்கு நற்சுகத்தை இரக்கமுள்ள கடவுள் அருளவும், சர்ச்சின் நிறுவனத்தின் கருத்துப்படி இறந்த உபகாரிகள் ஆண்விளைப்பாற்றிற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது நம்முடைய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தின் அனைத்து கருத்துகளுக்காகவும் இந்த மையத்தோடு தொடர்புடைய அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்றைக்கு அருள் பணியாளரான புனித வின்சென்ட் தே பாலினுடைய திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். அனைத்து வின்சென்ட் தே பால் சபையில் உள்ள இறை மக்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும், அருட்தந்தையர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த புனிதரின் பரிந்துரை இந்த நாளிலே நாம் கேட்டு மன்றாடுவோம். பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஏழைகளின் நலனை காக்கவும், அருள் பணியாளர்களை உருவாக்கவும், அருள் பணியாளரான வின்சென்ட் தே பால் என்னும் புனிதரை திரு தூதருக்கு உரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள்ளுணர்வால் நிரப்ப பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்பித்ததை நாங்கள் கடைபிடிக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திரு வசனங்கள் 1-11 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், பிடிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதனுக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை
செய்து வருவதை கண்டறிய மனிதனால் இயலாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடையும் புகலிடமும் அவரே. அல்லது என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரை மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர். அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. அல்லது என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிடமகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம்முயிரை கொடுப்பதற்கும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 35 முதல் 38 வரை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். பின்னரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்போது அவர்தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தம் அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அன்பிற்குரிய இறை மக்களே, ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் பரிவுள்ளம் உள்ளவர்களாக வாழும்படியாக இன்றைக்கு அழைக்கிறார். பரிவுள்ளம் கொண்ட கடவுளாக நம் கடவுள் இருக்கிறார். எனவே அதே பரிவுள்ளம் உள்ள கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழும்படியாக ஆண்டவர் தன் மகனுடைய வாழ்க்கையையே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார். அதற்கு சிறந்த ஒரு புனிதராக புனித வின்சென்ட் டே பாலுடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் அமைத்து கொடுத்தார். அவர் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நம் அனைவருக்கும். 1581 ஆண்டு இந்த உலகத்தில் பிரான்ஸ் நாட்டில் அவர் பிறக்கிறார். 79 ஆண்டுகள் மனித வாழ்க்கையை அவர் வாழுகிறார். அந்த 79 ஆண்டுகளில் அவர் மேற்கொண்ட வாழ்வினுடைய ரத்தின சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, அவர் கடவுளின் மக்களின் மீது வைத்திருந்த பரிவுள்ளம். புனித வின்சென்ட் டே பால் சிறு வயதில் 6 பேருக்கு மத்தியில் பிறக்கிறார். தன்னுடைய பெற்றோர்களுக்கு 6 குழந்தைகள், 4 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். அதில் ஒருவர் புனித வின்சென்ட் டே பால். மிக வறுமையான குடும்ப சூழ்நிலையிலே அவர் பிறக்கிறார். தாயும் தந்தையும் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்படுகிற அந்த சூழ்நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்ப்பதென்பது மிக சிறந்த ஒரு சவாலாக இருந்திருக்கிறது.
எனவே வழக்கமாக மற்ற பிள்ளைகள் செய்வதைப் போலவே புனித வின்சென்ட் தே பாலும் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த வறுமையினால் தள்ளப்பட்டார். அவர் ஆடு மாடுகளை சிறு வயதில் மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு நீதிபதியோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த நீதிபதி வின்சென்ட் தே பாலுடைய அறிவு கூர்மையை உற்று நோக்குகிறார். பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லி வின்சென்ட் தே பாலுடைய தந்தையை சந்தித்து, உன் மகன் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒருவன் அல்ல, மாறாக அவன் மிக அறிவு கூர்மையானவன், எனவே படிக்க வை என்று சொல்லுகிறார். தந்தையும் அந்த நீதிபதியினுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு மகனை பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறார். அந்த நீதிபதியும் பொருளாதார அடிப்படையில் உதவி செய்கிறார். மிக சிறந்த அறிவை கற்றுத் தேறுகிறார். எந்த அளவிற்கு என்றால் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம், பணக்காரர்கள் எல்லாம் தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளும் புனித வின்சென்ட் தே பால் இடத்துல அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கல்விக்காக, பயிற்சிக்காக அனுப்பி வைப்பதுண்டு. அவர் வளர்கிற பொழுது ஒரு மனிதனிடமிருந்து பெற்றுக்கொண்ட உற்சாகத்தினால் இவர் குருவாக மாற வேண்டும் என்று முடிவு செய்கிறார். தன்னுடைய 19வது வயதிலேயே ஒரு குருவானவராக அபிஷேகிக்கப்படுகிறார். ஒரு ஏழை பங்கிலே அவர் பணி அமர்த்தப்பட்ட பொழுது அங்கு மக்களுக்கு எப்படியெல்லாம் பணி செய்ய வேண்டும் என்று அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு செல்வ சீமாட்டி, ஒரு பணக்கார பெண்மணி தன்னுடைய கணவரோடு வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய எல்லா சொத்துக்களையும் வின்சென்ட் தே பால் குருவானவர் அவருடைய பெயரில் எழுதி வைக்கிறார். அப்போது தன்னுடைய அந்த பொருளாதார தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு கொஞ்சம் அந்த சீமாட்டி செய்த அந்த பண உதவி மிகப்பெரிய உதவியாக புனித வின்சென்ட் தே பாலுடைய வாழ்க்கையிலே அமைந்தது. நாட்கள் கடந்து செல்ல செல்ல ஒரு கப்பல் பயணத்தில் அவர் செல்லுகிற பொழுது அவரை சிறைப்பிடிக்கிறார்கள், அவரை துன்பப்படுத்துகிறார்கள். அவ்வாறு துன்பப்படுத்துகிற பொழுது எந்த மனிதன் அவரை துன்பப்படுத்தினானோ அந்த மனிதனுடைய மனைவியின் இடத்திலேயே புனித வின்சென்ட் தே பால் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறார். நிறைய பிரசங்கங்களை வைக்கிறார். திருப்பாடல்களை எல்லாம் மியூசிக்கை கம்போஸ் பண்ணி பாடுகிறார். அதில் மயங்கி போன, கடவுளோடு இணைந்து கொண்ட அந்த மனிதன் தன்னுடைய கணவனிடத்தில் பரிந்து பேசி இவர் விடுதலை செய்வா என்று பரிந்து பேசியதனால் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். வின்சென்ட் தே பால் அதன் பிறகு இறைவனுடைய வார்த்தைகளை எங்கும் பரப்புகிறார். வார்த்தையினால் மட்டுமல்ல, வாழ்வினாலும் கூட. அப்போ அந்த மிகப்பெரிய இன்னொரு அந்த செல்வ சீமாட்டி கொடுத்த அந்த பண உதவியோடு சலேசிய சபை, அருட்கண்ணீர்களுக்கான ஒரு சபை, சலேசியாவினுடைய அந்த சபையினுடைய அருட்கண்ணீர்களுடைய சபை, அந்த தலைவர் இறந்த பிறகு இவர் அதை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புக்கு தள்ளப்படுகிறார். அதன் பிறகு நிறைய அமைப்புகளை அவர் உருவாக்குகிறார். குறிப்பாக ஏழை குழந்தைகள், தெருவில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய அனாதை மடத்துக்கு அழைத்து வந்து அவர்களை வளர்த்தெடுப்பது, கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தேவையான உதவிகள், கல்வி பணி, இது மாதிரி முதியவர்களுக்கான பணி என்று நிறைய குழுக்களை உருவாக்கி அதன் மூலமாக நற்செய்தியை அவர் போதிக்கிறார். நற்செய்தி என்பது வார்த்தையினால் மட்டுமல்ல, வாழ்வாலும் செய்யப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நிரூபித்து காட்டினார். அன்பிற்குரியவர்கள், இந்த புனிதரிடமிருந்து இன்றைக்கு பரி உள்ளத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரி உள்ளம் நம்மிடம் உள்ளதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த புனிதருடைய பெயரை தாங்கியிருக்கிற வின்சென்ட் தே பால் வின்சென்ஷியன் சபை இறை வார்த்தையை வல்லமையாக போதிக்கின்ற ஒரு சபையாக இருப்பதை நாமே பார்க்கிறோம். செங்கம், வேலூர் மறை மாவட்டத்தில் செங்கம் என்ற அந்த ஒரு பங்கில் ஃபாதர் ரஃபேல் கூத்தூர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். வின்சென்ஷியன் சபையை சார்ந்த குருவானவர். அவர் குரு பட்டம் பெற பிறகு அந்த பங்கில் தான் பங்கு சாமியாராக பணியமர்த்துறாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு பங்கு அது. இறைமக்கள் ஆலயத்திற்கு கூட வரமாட்டாங்க. அப்போ அந்த யங் ஏஜில் இருக்கும் பொழுது அவரை, என்னடா இதுக்காடா சாமியாரானோ, யார் வரவும் மாட்டேங்கிறாங்களே கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. எல்லாம் பிரமத தெய்வங்களை வணங்குகிற, மூட நம்பிக்கைகளை பின்பற்றுகிற மக்கள் தான் இன்றைக்கும் அந்த பங்கில் இருக்கிறார்கள். எல்லாம் ஸ்கேட்டர்ட், நிறைய கிராமங்களில் பரவி இருக்கிறார்கள் இல்லையா. அவ்வளோவா யாரும் கோயிலுக்கு பக்கத்துலலாம் இல்லை இன்றைக்கும் கூட. அன்றைக்கு இன்னும் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ அந்த பங்கில் ஃபாதர் ரஃபேல் கூத்தூர் என்ன செய்வார் அப்படின்னா, நற்கருணைக்கு முன்பாக பல மணி நேரம் முழந்தால் படிக்கிட்டு தன்னுடைய குருத்துவ பணிக்காக மக்களுக்காக ஜெபிப்பார். அவர் அந்த நற்கருணைக்கு முன்பாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட பெரிய ஒரு அபிஷேகம் தான் இன்றைக்கு பாப்புலர் மிஷன் ரெட்ரீட் உலகெங்கும் பரவி இருக்கிறது. அப்போது அந்த சபை வார்த்தையை போதிக்கிறது. அது மட்டுமல்ல, ஏழை மக்களுக்கு, கைவிடப்பட்ட மக்களுக்கு இறங்கி சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கூட புனித வின்சென்ட் தே பாலை போல பரிவுள்ளம் கொள்பவர்களாக நாம் வாழ வேண்டும்.
இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் எப்படி பரிவுள்ளம் கொண்டார் என்பதை 5 வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவது, இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். நகர்கள் சிற்றூர்கள், அதன் பொருள் என்ன? எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் சென்றார். ஒரு சில இடங்களுக்கு மட்டுமல்ல, சிற்றூர்கள் சின்ன சின்ன கிராமங்கள், நகர்கள் பெரிய பெரிய பணம் இருக்கிற இடம், எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் சென்று சுற்றி வருகிறார். இரண்டாவதாக, எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். டீச் பண்றார், கற்பிக்கிறார், தொழுகை கூடங்களில் கற்பிக்கிறார். மூன்றாவதாக, விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். கற்பித்தல் வேற, பறைசாற்றுதல் வேற. நான்காவதாக, நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார், ஹீலிங் மினிஸ்ட்ரி. நான்காவது. ஐந்தாவது, திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நாம் யோசிக்கணும். எல்லா இடங்களுக்கும் நான் செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்றாரு இல்லையா, நான் அடுத்த ஊர்களுக்கும் செல்ல வேண்டும். தன்னை நோக்கி எல்லாம் புகழாரம் சூட்டுகிறாங்க. அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற ஒருத்தர் நம்ம மத்தியில் இருக்கிறாரே, நீங்கள் இங்கேயே தங்குங்க. நான் அடுத்த ஊர்களுக்கும் செல்ல வேண்டும். எதிர்ப்பு வருகிற பொழுது கூட சொல்கிறாரு, ஏரோதுக்கு எதிராக ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் உடனடியே இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை, இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நான் இந்த ஊரில் நற்செய்தி போதித்தாக வேண்டும். போய் அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள். அப்போ பாருங்க, சுற்றி வருகிற மனிதர்கள், ஆன்மாக்களின் மீது தாகம் வைத்திருக்கிற மனிதர்கள் எல்லா இடங்களுக்கும் சுற்றி வருவார்கள். எல்லா மக்களுக்கும் என்ன நேர்ந்தாலும் கற்பிப்பதில் அவர்கள் தோற்று போக மாட்டார்கள். மூன்றாவதாக, நோய் நொடிகளை குணமாக்குகிறார். இன்றைக்கு நாம் நிறைய, ஒரு அருள் சகோதரி ரீசெண்டாக எனக்கு பழக்கமானாங்க. ஏலகிரிக்கு ட்ரீட் போகும் பொழுது சிஸ்டர் லதா, சார்ல்ஸ் பொரோமியோ கான்வென்ட், அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியும் இப்போ ரீசெண்டாக ஒரு மேகசினில் வந்திருக்குது. நான் உங்களை ஃபார்வர்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில், அதை பாருங்கள். எம்மாவுஸ் ஆன்மீக வாட்ஸ்அப் குரூப்பிலும் இன்றைக்கு நான் அதை பதிவிடுகிறேன். அதை படித்து பாருங்கள். எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க. வெறும் படிப்பு மட்டுமல்ல, அதோடு இணைந்த பரிவுள்ளத்தை கொண்டதினால் இன்றைக்கு வேற்று மதம், இந்து மதத்திலிருந்து வந்து இந்த நம்முடைய கிறிஸ்தவ மதத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அருட் சகோதரியாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து பெரிய படிப்பெல்லாம் படிப்பு இன்றளவும் ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு யங் சிஸ்டர் தான் அவங்க. அதுபோன்ற நம்முடைய வாழ்க்கையில் அந்த குணப்படுத்துகிற விஷயம் அப்படின்னு வரும்பொழுது, நாம் வெறும் உடல் அளவில் அடுத்தவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற விஷயம் மட்டுமல்ல, உள்ளத்தளவில். அதான் பரிவு கொள்ளுகிற உள்ளம். எத்தனை ஆன்மாக்கள் இன்றைக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி உடனிருப்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக, பயம் நீங்கி நலமாயிரு, தைரியமாயிருன்னு சொல்லி மன உறுதியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள், உடனிருப்புகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் நிறைய நம்மை சுற்றியே இருக்கிறார்கள், நமக்கு அருகிலேயே இருக்கிறார்கள் என்கின்ற அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்ததாக, ஆண்டவர் பரிவு கொள்ளுகிறார் மக்களின் மீது. பரிவு கொண்டுதான் அவர் சீடர்களிடத்தில் சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அதன் பொருள் என்ன? ஆண்டவர் பரிவுள்ளம் கொள்பவர் தான். ஆனால் அந்த பரிவுள்ளம் அவரால் மட்டும் தரப்படக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக நீங்க ஜெபியுங்க, என்னை போல அறுவடை நிறைய இருக்கிறது, அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், வேலைக்கு தேவையான ஆள்களை அனுப்பும்படி அப்படின்னா, அவருடைய பரிவுள்ளத்தை நாம இந்த உலகத்துல விதைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரி காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். ஏ
இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித வின்சென்ட் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ செய்தீரே. இத்திருப்பலியின் ஆற்றலினால் நாங்களும் உமக்கு உகந்த காணிக்கையாய் மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கல்லிஸ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் தள்ளுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் அன்போடு கொண்டாடும் புனித வின்சென்ட் பவுல், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் மரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, என்ன போற்ற பெருக, உலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியை எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
எழுந்து நிற்போம். நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கடவுள் இன்றைக்கும் வாழ்வை கொடுக்கிற தன்னுடைய உடலை இரத்தத்தை நமக்கு தந்ததை நினைத்து அவரின் பேரன்பிற்காக, அவர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற பரிவுள்ளத்திற்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஆண்டவரே, உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை மாட்சிப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை ஏற்றி போற்றுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு மகிமை. ஆண்டவரே, உமக்கு நன்றி. அப்பா, நீ தருகிற, நீ காட்டுகிற உள்ளத்திற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீ தருகிற பராமரிப்பிற்காய் நன்றி. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை தாழ்மையோடு ஆராதித்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, 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 இயேசுவே. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருவுடலுக்காய், திரு ரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த தெய்வீக திருப்பலிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வாழ்வு தருகிற நற்கருணை விருந்திற்காக உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கின்றோம். இந்த நாளிலே புனித வின்சென்ட் தேவாளுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட பரிவுள்ளத்தை எங்கள் வாழ்விலே நாங்கள் கடைபிடிக்க செய்தருளும். உம் திருமகன் இயேசுவினுடைய வாழ்வு எங்களுக்கு எப்பொழுதும் எடுத்துக்காட்டாய் இருப்பதினால் அவரை போல நாங்களும் பரிவுள்ளம் உள்ளவர்களாக வாழச் செய்வீராக. ஆண்டவரே, இந்த சமூகத்தில் உள்ள ஏழை எளியவர்கள், அனாதை பிள்ளைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்டோர் எல்லாருக்காகவும் எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் புனித வின்சென்ட் பாலை போல செய்ய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இது எனக்குரியது, எங்கள் குடும்பத்திற்கு மட்டும் உரியது என்று அல்ல, மாறாக எல்லாமே உம்முடைய மகிமைக்காக என்று சொல்லி ஏழை பிள்ளைகளுக்காய், உம்முடைய ஏழை குழந்தைகளுக்காய் நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை செய்திட தாராள உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எல்லா சூழ்நிலையையும் நன்மையே செய்யுங்கள் என்கின்ற மறைநூலின் வார்த்தைகளுக்கு ஏற்பாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள், வேதனைகள் புனித வின்சென்ட் தேவாளுடைய வாழ்விலே வந்ததைப் போல இருந்தாலும் நாங்கள் நன்மைகளை எப்பொழுதும் செய்திட கிருபை செய்வீராக. தீமை செய்து துன்புறுவதை விட நன்மையானவற்றை செய்து துன்புறுதல் மேல் என்கின்ற மறைநூலின் வசனத்திற்கேற்றபடி ஆண்டவரே, நன்மைகளை நாங்கள் மனம் தளரா உள்ளத்தோடு இந்த உலகத்திற்கு செய்திட உம்முடைய ஆற்றலை, மன உறுதியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த தெய்வீக திருப்பலினுடைய ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தோடு தொடர்புடைய அனைவருக்கும், இந்த திருப்பலியை காணுகிற ஒவ்வொருவருக்கும், அவர்களின் குடும்பங்களுக்கும் உம்முடைய இரக்கம் கடந்து செல்லுவதாக. உம்முடைய பரிவுள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற மன்னிப்பும் இரக்கமும் அருளும் அவர்களின் குடும்பங்களை சந்திப்பதாக. இன்றைய நாளிலே செய்ய இருக்கிற எல்லா பணிகளையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்க இருக்கிற மனிதர்களை ஆசீர்வதியும். பேசுகிற வார்த்தைகளை ஆசீர்வதியும். பார்க்கக்கூடிய பார்வையை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாய் உம்முடைய சீடர்களாய், சீடத்திகளாய் நாங்கள் வாழ்ந்திட உம்முடைய அருளை எந்த நாளிலும் நாங்கள் உணர்ந்து கொள்ள, உம்முடைய பாதையிலே நாங்கள் நடந்திட உம்முடைய ஆசீர்வாதத்தை, வழிகாட்டுதலை எங்களுக்கு தந்திரடும். உன் திருமகன் இயேசுவின் பெயராலே மன்றாடுகின்றோம் தந்தையே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உம் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்ட்டின் எடுத்துக்காட்டை நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.